ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ராசி பலனா பார்க்கலாங்க. அதாவது ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 18ஆம் தேதி வரைக்கிலான துலா ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சார ரீதியாக, அதாவது கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சார நிலைகள் அப்படின்னு எடுத்தா இந்த வாரம் ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திர பகவான் பாருங்க, இந்த வாரம் அதாவது சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை ரிஷப ராசியிலிருந்து இந்த வாரம் தொடங்கக்கூடிய அமைப்புல சந்திர பகவான் ரிஷப ராசியில செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கல யோகத்துல இருக்காரு. புதன் பகவான் அப்படின்னு எடுத்துட்டானா தன்னுடைய வீட்டுல மிதுன ராசியில சூரியனோடு இணைந்து மிதுன ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாத்திய யோக அமைப்புல இருக்காங்க. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி பகவான். இதுதாங்க இந்த கோச்சார நிலையாகும். இந்த வாரத்துல மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அது எப்போ அப்படின்னா ஜூலை 16ஆம் தேதி இரவுல கடக ராசிக்கு பயிற்சியாகி, அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அதாவது ஆடி மாத பிறப்பு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புங்க. இதுதான் இந்த கோச்சார நிலை ஆகும். சரி, இப்போ இந்த துலா ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, துலா ராசி நேர்களுக்கு பாருங்க, இன்னைக்கு சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்கு. அது எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பாருங்க, ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி 6 நிமிடம் வரைக்கும் சந்திர பகவான் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அமைப்புல அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமான இன்னைக்கு இரவு 7 மணி 6 நிமிடம் வரைக்கும் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இரவு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் நகரக்கூடிய அமைப்பு. இந்த சந்திராஷ்டமம் முடியறதுனால ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்துங்க. ஏதாவது சங்கடங்கள், மனஸ்தாபம், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைலாம் இருந்தா அப்படின்னா இந்த வாரம் அதுல எல்லாம் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புல இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை குறைவு, வேலை பார்க்குறவங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்திட்டாங்க, மனஸ்தாபமா ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த வாரம் அதுல இருந்தெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. உங்களுக்கு கூட வேலை செய்யறவங்களும் சரி, உங்களுக்கு மேல வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களும் சரிங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரக்கூடிய அமைப்புல இருக்குங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள், சங்கடங்கள் கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி, உங்க பேச்சுக்கு கட்டுப்படுற மாதிரி வரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பாருங்க 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ருணரோக சத்துருஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. 6ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பலம் பெற்று 6ஆம் இடத்தை பார்த்தாலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால எதிரிகள் மூலியமா இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடுத்தது உங்களுடைய பாக்யாதிபதியான புதன் பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்திலே பலம் பெற்று லாபாதிபதியோடு இணைந்து இந்த வாரம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது லாபாதிபதி பயிற்சியாகி, சூரிய பகவான் பயிற்சியாகி 10ஆம் இடத்தில் குருவோடு இணையக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களாம் புதிய முயற்சி எடுக்கணும். இப்போ ஒரு புதிய ஒரு இடத்துல நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது கிடைச்சானா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும், இந்த வாரம் எனக்கு கிடைக்குமா, இந்த ஆர்டர் எடுத்தானா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு மாதிரி அமைப்புல இருக்கு, இந்த வாரம் அந்த இடத்துல இருந்து நான் எதிர்பார்க்குற பதில் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் கைகூடி வரக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதியும் சந்திர பகவான் 10ஆம் இடத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால 10ஆம் இடத்தில் ஏற்கனவே குரு பகவான், தனத்துக்கு காரகர் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல அமைப்பா இருக்க சூழ்நிலை இருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு வந்தா
பதவி பறிபோகாதா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு உண்டு. ஆனால் அது வந்து கோச்சார ரீதியாக கிடையாதாங்க. ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் அது வேற அமைப்பு. இப்போ கோச்சாரத்தில் 10ஆம் இடத்தில் வரும்போது அது நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தாங்க. 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, லாபாதிபதி எப்படி இருக்காரு, 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அதெல்லாம் பொறுத்தே தான் உங்களுக்கு எந்த மாதிரி லாபம் கிடைக்கும், எந்த மாதிரி பணவரவு இருக்கும், எந்த மாதிரி தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். சரிங்களா? கோச்சார ரீதியாக ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு வர்றதுனால நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தாங்க. சரிங்களா? அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு எந்த மாதிரி இருக்காரோ அது பொறுத்து பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நல்ல அமைப்பு. லாபாதிபதி லாபஸ்தானம் நோக்கி வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் தொழிலில் புதிய முயற்சி எடுக்கிறது எல்லாம் திருமணையாக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலும் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உறவினர்களாலும் நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தந்தை வழி சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, வீட்டில் கொஞ்சம் விசேஷம் மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை, மனம் வந்து அமைதியாகக்கூடிய அமைப்பு, மனம் நிம்மதியான சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி எல்லாம் துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரம் துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாரம், யோகமான வாரமாகவே துலா ராசி நேயர்களுக்கு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.